ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதய கனி அப்படிங்கிற நம்மளுடைய எம்ஜிஆர் சார் நடிச்சு 1975 ஆகஸ்ட் 22 வெளிவந்த படம் தான் இதய கனி. ஸோ இந்த படத்தை ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துல எம்ஜிஆர் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் ஏதோ ரொம்ப பெரிய ஓடின படம் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. பட் IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6.6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே நம்ம அந்த டைம் பார்க்கல, ஓடிச்சா ஓடலன்னு தெரியாது. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படி ஃபுல் அண்ட் அரசி ஆராயப்போம். அண்ட் திஸ் இஸ் த ஃபிலிம்ஸ் ஒன்று சொல்ல வரணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சைடில் நிறைய விஷயங்கள் அலசுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தோன்ற வரைக்கும் நான் இதை சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது உங்க விருப்பம். அடுத்து இதில் நீங்க கண்டிப்பா நான் ஒன்றும் சொல்லி விரும்புறேன். என்ன அப்படின்னா இந்த அரசியல் வரி, ஜாதி வரி, காம வரி, பி வரி எல்லாம் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காதீங்க. நான் என்னோட கேள்விதான் கேட்கறேன். ஸோ அது உங்களுக்கு புரியல அப்படின்னா மூடிட்டு போயிருங்க அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல சொல்லிக்க விரும்புறேன். ஸோ டிஸ்க்ளைமரா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் கேட்கிறேன், ஒரு படத்தை வெளிவிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜெனரேஷன்ல ஒரு சின்னதா ஒரு சொசைட்டில நடக்கிறத ஒருத்தங்க வீடியோ போட்டதுக்கே ஒருத்தங்க கேஸ் போடுறாங்க. வீடியோ உடனே அவங்க டெலிட் பண்ணணும். இந்த பரிதாமல் சேனல்ல இருக்க வீடியோ உடனே டெலிட் செய்யணும். இந்த அரசு காவல்துறைக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபங்கள் சேனல் நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர் சார் புகார் கொடுத்திருக்காங்க. சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ வந்துச்சு, அதுக்கே கேஸ் போடுறாங்க. சொசைட்டில நடக்கிறதான் போட்டிருக்காங்க. சொசைட்டில அது நடக்கிறதெல்லாம் சித்தரிச்சு எல்லாம் போடல. இந்த கேரக்டர்ல வந்தா இப்படி பண்ணா அப்படின்னு சித்தரிச்சு எல்லாம் போடல, நடந்ததை போட்டிருக்காங்க. அதுக்கே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு செய்ய மாட்டேடா, நான் செஞ்சு காட்டுவேன். அக்கா லவ் பண்ணணும் கொண்டுட்டேன். கொண்டுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே. அவசரம் இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் நல்லாவே இருக்க முடியாது. சரி போ. இந்த வீடியோ போடுற தற்குறிங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போடுறீங்களே, உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? இவன் ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டியது, ஸ்டேட் லெவல் அத்லீட். அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? அவன் வாழ்க்கையும் தானே போச்சு. அப்ப அந்த டைம்ல நடந்தது நான் பேசணும் இல்ல. அப்ப இந்த இதய கனி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதனால நான் பேசுறேன். சோ அதனால நான் கேட்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு தலைவர், வாரி வழங்கும் வள்ளல் அண்ட் நல்ல ஏழைகளுக்கெல்லாம் ஒரு மூத்த ஒரு பயங்கரமான ஒரு செல்வாக்குள்ள ஒரு பணக்கார ஆளுதான் நம்மளுடைய MGR. ஆனா அவர் தலைவர்னு கூப்பிடக்கூடாது, தம்பின்னு தான் கூப்பிடணும். தம்பின்னு கூப்பிட்டாலும் பரவாயில்லை, என்ன நீ ஒரு தொண்டனாதான் பார்க்கணும் அப்படி மாதிரி அங்க படத்துக்குள்ளே சொல்லி வச்சு வேலை பார்க்குறாங்க. அண்ட் அதை தாண்டி அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மலைவாழ் பெண் மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து அந்த பொண்ணை யதார்த்தமா பதார்த்தமா கல்யாணம் பண்ணி அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படி வருது. அது கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது அச்சோ இவர் போலீஸ் ஆஃபீஸரா அப்படி மாதிரி பாக்குற மாதிரி நமக்கே ஒரு சிந்தனை ஏற்பட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா தன்னோட பொண்டாட்டி தான் ஒரு கொலகாரி அப்படின்னு தெரிய அந்த கொலகாரிய எப்படியாவது கையும் கிளவுமா பிடிக்கணும். தன்னோட பொண்டாட்டி நிரபராதி இல்ல, அவ ஒரு உண்மையிலே கொலகாரி தான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருக்கிற தன்னோட ஒய்ஃப இவரு கூட்டி துப்பாக்கிய புடி, அதை புடி, இதை புடி, அங்க போ, இங்க போ, இதை பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணு, இப்படி இரு அப்படி இரு அப்படிமா இவருக்கு தோன்ற மாதிரி, இவருக்கு செய்யற மாதிரி, இவரு பண்ற மாதிரி, இவரு நினைச்சுக்கிற மாதிரி இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பெண்ணை இவங்க அப்படி ஆள் கொண்டு ஒரு படத்துல காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது அச்சச்சோ இவ கொலை பண்ணல, அப்ப யாரு கொலை பண்ணது அப்படின்னு அந்த தேடல் ஆரம்பிக்குது. அந்த தேடல் ஆரம்பிச்சு கடைசி யாரு கொலை பண்ணாங்க, யாரு என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு இப்படிங்கிறத ஃபுல் அண்ட் இன்வெஸ்டிகேஷனோட கொண்டு போற படம் தான் இந்த இதய கனி. எங்க எஜமா ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து கை சிவந்தவர் மட்டுமல்ல, கருணையை காட்டி காட்டி மனசும் சிவந்த பொன்மன செம்மலையா அவரு. அப்புறம் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த படத்துல. இவ்வளவு நேரம் அந்த கதைதான் சொன்னேன். இப்ப அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருந்து வருவோம். ஸோ இந்த படத்துல இந்த கேரக்டர்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பேசுவோம். இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, ஓகே.
இந்த படத்துல பிளே பண்ணிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கணவன் மனைவி, அதுவும் வந்துட்டு இவங்க தேடி போய் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஒரு சுச்சுவேஷன்ஸ்னால வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிரும். அப்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு நீ என்ன புருஷனா? அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் சீன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. ஸோ ஆடி மாசத்துல ஒரு யதார்த்தமா ஒரு கல்யாணம் நடந்ததுனால வந்துட்டு அந்த ஆடி மாசம் இந்த சாந்தி முகூர்த்தம் வந்துட்டு பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிமா இருந்துட்டு தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அதனால கட்டுப்பாடெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஒரு விளையாட்டெல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் ஏன்டா இப்படி பண்றாரு அப்படி மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணாதான் தெரியும் உனக்கு அந்த வலி அப்படிம்பாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி உறுத்தலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த படம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படி மாதிரி வந்துட்டு அங்க கான்ஸ்டபிள் முதற்கொண்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிருப்பாங்க போலீஸ் மாதிரி. இங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பாரோ இல்ல ஒரு ஐஜியா இருப்பாரோ டிஐஜியா இருப்பாரோ எல்லாம் தெரியாது. அண்ட் அங்க இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸும் வந்துட்டு சரி, வேற ஒரு இடத்துல இருக்கிற அபிஷியல்ஸும் சரி, ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு அந்த 70s 60s ஜெனரேஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்னா வந்துட்டு யூனிஃபார்ம் போட மாட்டாங்களா, கோட் சூட் தான் போட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு கரெக்டா பார்ப்போம். ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சட்டத்தின் கடமை நிறைவேற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரியும் கூட. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியை வந்துட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. திடீர்னு இந்த கேஸை நீங்க தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், நீங்க தான் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படி மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வருது. ஸோ அந்த கேஸை பார்க்கும்போது வந்துட்டு இவதான் ஒரு கொலையாளி அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த கொலையாளி அப்படிங்கிற ஒரு போட்டோவை பார்க்கும்போது வந்து தன்னோட மனைவி தான் அந்த கொலையாளி அப்படி மாதிரி இவரே முடிவு பண்ணிடுறாரு. அப்புறம் தன்னோட மனைவி வந்துட்டு ஒரு கொலையாளி அப்படி மாதிரி முடிவு பண்ணி தான் இவர் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. அவ பண்ணிருக்க மாட்டா, அவ செஞ்சிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கவே மாட்டாரு. ஏசாவ பண்ணிருப்பா அப்படி மாதிரிதான் இறங்குவாரு. ஸோ அப்படி வந்துட்டு இறங்கும்போது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி மாடலா தான் இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு நாட்டுப்புற பொண்ணு மாதிரி வந்துட்டு சேல் எல்லாம் கட்டிட்டு இருக்காது அப்படி மாதிரி இருக்க நிறைய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அந்த நார்மல் ஒரு பப்புக்கு போனா எப்படி பண்ணுவாங்க, ஒரு மாடலா ஒரு பீச்சுக்கு போனா எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி ஒரு மாடல் கேலா வந்துட்டு உருவாக்கி போட்டோ எடுக்கிறது அண்ட் வந்துட்டு துப்பாக்கி பிடிச்சி அவங்களோட கைரேகை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய எம்ஜிஆர். ஒரு பெண் அந்த கொலையை செய்திருக்க, இந்த கொலையை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ எம்ஜிஆர் சார் வந்துட்டு இப்படி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா இந்த கொலையை பண்ணது இவதான் அப்படிமா இருந்துட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு தன்னுடைய சொந்த மனைவியே வந்துட்டு போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுக்குறாரு நம்முடைய எம்ஜிஆர். உண்மைக்கு பேர் போன பேர் வள்ளி அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அப்புறம் வந்துட்டு கடைசியில சில இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு அப்பதான் தெரியுது இவங்க கொலை பண்ணது வேற ஒருத்தங்க அப்படி மாதிரி ஒண்ணு தெரியுது. ஸோ அந்த இடத்துலயும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொண்டு போறாங்க. அதெல்லாம் காமிச்சு அந்த படத்துல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஸோ காமிக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நேட்டிவா இருந்துச்சு. நைஸ். அந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் நைஸ். மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் செலவு சொல்றேன், மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்க வந்தாதான் இது பண்ணுவாங்க, இவங்க செஞ்சாதான் இது பண்ணுவாங்க, இவங்க தான் இது பண்ணுவாங்க அப்படிமா இருந்துட்டு ஒரு ஊடக வாயிலாக அரசியலுக்கு இழுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா வந்துட்டு அண்ணா ஓகே, ஸோ அண்ணா அப்படிங்க மாதிரியும் அண்டு சிகப்பு கருப்பு அந்த ஒரு கொடியோட இதுவும் இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு பிம்பமும் அண்ட் வந்துட்டு நீங்க வந்தாதான் எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கும், நீங்க கண்டிப்பா வரணும், தம்பி வாழ்கன்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணா வாழ்க அப்படின்னு சொல்றதும் அண்ட் நிறைய விஷயத்துல வந்துட்டு மக்களை வந்துட்டு நம்ப வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா நீங்க வந்தாதான் நல்லது நடக்கும், அழகா வெள்ளையா இருக்கிறவங்க வந்தாதான் வந்துட்டு நீங்க வந்தாதான் வந்துட்டு இங்க இந்த உலகத்துல எல்லாம் மாற்றம் நடக்கும், நீங்க வந்தாதான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும், நீங்க வந்தாதான் எங்களுக்கு துணி கிடைக்கும், நீங்க வந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், நீங்க வந்தாதான் எங்களுக்கு விவசாயம் நடக்கும், இப்படி மாதிரி வந்துட்டு நீங்க அண்ணா 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 எம்ஜிஆர் 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 சொல்லி ஒரு படத்துல இரட்டை இலை சிகப்பு கொடி வெள்ளை அந்த கருப்பு கொடியை வந்துட்டு சூப்பரா காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ஷார்ட் வைப்பாங்க பாருங்க, நான் தெரிச்சிட்டேங்க. ஆனா உண்மையிலேயே
இரட்டை இலை வந்துட்டு அந்த ஒரு பேனர் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. இவர் அங்க பேசிட்டு இருக்காரு. அந்த இரட்டை இலைக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு க்ளோஸ் அப் வச்சு ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டைம்லயே வந்துட்டு நிறைய நடக்குது. இப்போ பிடிச்ச ரசிகர்கள் வந்துட்டு தன்னுடைய ஸ்டார்ஸை வந்து படத்துல வைக்கிறதும் சீன்ஸா வைக்கிறதும், அவரை தொல்லாத அவரை தொடாத அப்படிங்கிறதும், அண்ட் வந்துட்டு அரசியல் பின்னணியில இருக்கிறவங்க சில பேர் வந்துட்டு எனக்கு இந்த அரசியல் தான் பிடிக்கும் அப்படிங்கிற வைக்கிறதும் அது நடக்குது. பட் ஒரு படமே வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு அரசியலை வந்துட்டு உள்ள வச்சு திணிச்சு அதை மக்களுக்கு காமிச்சு அதுல இருந்து வந்துட்டு ஃபேமஸ் ஆகி அவர் நல்லது பண்ணலன்னு சொல்ல வரல, நல்லது பண்ணியிருக்காரு. பட் இப்படி இது பண்றாங்க. அப்போ இந்த டைம்ல வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சைட்ல வந்து விஜய் சார் எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு படத்துல அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணாம ஓரளவுக்கு நான் வந்தா நல்லா பண்ணுவேன், ஸோ அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியில வந்துட்டு உதவி பண்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அவர் உதவி பண்ணி தான் வந்துட்டு இருக்காரு. அங்க உதவியே ஃபர்ஸ்ட் பண்ணாம, அது பண்ணாரன்னு தெரியல, பண்ணாம வந்துட்டு படத்துல வந்துட்டு இது மாதிரி பண்ணி இது மாதிரி நாங்க வந்தா நடக்கும், நாங்க வந்தா நல்லா நடக்கும், நாங்க வந்தாதான் எல்லாமே சரியாகும், நாங்க மட்டும்தான் எல்லாமே சரி பண்ணுவோம், எங்களாலதான் எல்லாம் முடியும் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு படத்தை காமிச்சு, ஒரு படம் இல்ல பல படம் வந்திருக்கான் இது மாதிரி. நான் பார்த்ததுல ரீலீஸ் ஆனதுனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு OTT-ல பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது நான் வந்து தெரிச்சிட்டேங்க. ஒரு பாதி சீன் வந்துட்டு இதுவா இருக்கும். அந்த பாதி சீனையும் கட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு 2 hours 45 minutes சம்திங் வரும். அதுல ஒரு 40 நிமிஷம் போயிடும் வச்சுக்கோங்களேன். 40 இல்ல ஒரு 25 நிமிஷம் போயிடும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு பாதி வரைக்கும் அந்த கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட்டு, சின்ன சின்ன சாங்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் போயிடும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தா கதையே இல்லை. உண்மையை சொன்னா கதையே இல்லை. ஆனா நான் இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு அவங்க பின்னாடி பேசியிருப்பாங்க, தியேட்டர் ஓனரா ப்ரொடியூசரா என்னன்னு தெரியல. ஸோ வந்துட்டு படம் வந்துட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அந்த டைம்ல அவ்வளோ ஓடிச்சு, கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாங்க. ஸோ நிறைய பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஓகே தான். பட் இந்த அளவுக்கு மக்களை வந்துட்டு இப்படி ஒரு இது பண்ணிதான் கொண்டு வரணுமா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வியா இருக்குது. அண்ட் இந்த படம் எனக்கு நார்மல் தான், ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கிற அந்த சல்யூட் முதற்கொண்டு அண்ட் அந்த ஒரு தோரணை முதற்கொண்டு எதுவுமே இருக்காது படத்துல. நான் படத்தை படமா தான் சொல்றேன், அந்த படத்துல சொல்ல வந்ததான் நான் சொல்றேன். ஓகே, நான் வந்துட்டு எதுவுமே ரியல் லைஃப்ல சொல்லி கனெக்ட் பண்ண நான் கேட்கல. அப்ப எதுக்கு விஜய் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு படத்துல ஒண்ணுமே கிடையாது, பட் படம் நல்லா இருக்கு அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லிருக்காங்க. பட் எனக்கான படத்துல வந்துட்டு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் லவ் சீன்ஸ் அண்ட் வந்துட்டு கடைசியில பார்த்தா போலீஸ் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கே வந்துட்டு இப்போ நிறைய படத்தை கலாய்க்கிறாங்கல்ல, ஸோ அந்த படத்தெல்லாம் பார்த்தா ஐயோ அப்படி மாதிரிதான் இருக்கும். ஸோ ஒரு சரி பரவாயில்ல, போலீஸ் வேணாம், உடல் அமைப்பு வேணாம், எதுவும் வேணாம், ட்ரெஸ்ஸாவது போடலாம் இல்ல, அது ஏன் பண்ணலாம் அப்படி மாதிரி எனக்கு சத்தியமா தெரியலங்க. எனக்கு அது அண்டர் கவர்ல இருக்காரா, ஸோ அதுவும் சொல்லல, எதுவுமே சொல்லாம நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் போலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு அவரே பரவாயில்ல போல கான்ஸ்டபிள் வந்துட்டு கெட்டப்பா வருவாரு, நான் தான் சௌத்ரி கெட்டப்பா வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் வந்துட்டு ஓகே, நைஸ், நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணிட்டீங்க, ஓகே நைஸ். அண்ட் வந்துட்டு பரவாயில்ல, அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க படத்துல வச்சது தட்ஸ் நைஸ், ஓகே. பட் கதை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல எனக்கு நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இதே கனி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த படத்துல நல்லா பிடிச்சிருக்குது, எனக்கு அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன தப்பா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். அண்ட் மீண்டும் சந்திமுறை நான் உங்கள் மாஸ்டர்.